தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்துட்டா இன்னைக்கு ஈரானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஃப்எக்ஸ் வெசல் போச்சு பாருங்க, அந்த கேலக்ஸி, அதில் பார்த்தா அந்த கப்பலில் 2 இந்தியர்கள் இறந்துருக்காங்க. அது இல்லாமலும் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு இந்தியா வார்ன் பண்ணியிருக்காங்க. ஈரானில் இப்போ தாக்குதல் செய்கிறாங்கன்னா அந்த கப்பலில் எந்த நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அந்த நாட்டிலேருந்து கண்டிப்பாக கண்டனங்கள் எழதான் செய்யும். அந்த மாதிரி இந்தியாவும் கண்டனத்தை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஓமான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓமான் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கடுப்பாயிருக்காங்க. ஏன் கடுப்பாயிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஓமான்ல தான் நேற்று 2 தாக்குதலை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரான் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 தாக்குதல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2மே அமெரிக்காவுக்கு சம்பந்தமான தாக்குதல் தான். அதே சமயத்தில் அதில் ரொம்ப முக்கியமாக ஓமானில் வச்சு நேவல் பேஸ் எல்லாம் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஓமான் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இதுவரை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரானுக்கு எதிராக நடந்துட்டு இருந்தாலும் கூட வெளியே தெரியாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியுமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கடுப்பாயிட்டாங்க. நம்மளையே அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓமான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேலாம் உங்களை செல்லம் கொடுத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க ஹார்மோஸ்ல நாம 2 பேரும் சேர்ந்து காசு வசூல் பண்றோம், அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு நீங்க அமெரிக்கா கூட பிளான் பண்ணி நீங்க அங்கிருந்து அப்படி சேஃபா கப்பலை அனுப்பி வைக்கிறது வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஓ, எங்களவே அடிச்சிட்டியா, எங்களுக்குலாம் என்ன தேவையில்லை, இப்போதைக்கு காசு தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓமானுடைய ஆதரவு இல்லாம ஈரான் மட்டும் வசூல் பண்ண முடியாது. ஏன்னா அது பொது இடமாக இருக்குது. இவங்க 2 பேருக்குமே பொது இடமாக இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அது சர்வதேச பகுதி, எல்லாருக்குமே பொதுங்கிறாங்க. அதுக்கு ஈரான் அதெல்லாம் ஒன்றும் சர்வதேச பகுதி கிடையாது, அது எங்க பகுதின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஓமான் அமெரிக்கா பேச்சு கேட்டுட்டு வசூல் பண்ண மாட்டேன்னு சொன்னா ஈரானுக்கும் ஓமானுக்கும் நடுவில் இப்ப பிரச்சனை வந்துடும். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா கடைசியா ஓமான் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஈரானை பக்கத்தாலேயே இருந்து பகச்சிக்க போறாங்களா, இல்ல ஈரான் தான் கை ஓங்கி இருக்காங்க அப்படிங்கறதுனால நமக்கு காசு கிடைச்சா போதும், ஆல்மோஸ்ட்ல நல்லா காசை வசூல் பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கலாமா அப்படிங்கிறத அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப தாக்குதல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு தான் இருக்கு. சும்மா ஒரு தடவை அடிச்சாங்க விட்டாங்கிறதுலாம் இல்லாம மறுபடியும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் அடக்கம் முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முஜ்தபா கொமேனி அவர்கள் அறிவிச்சாங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஈரானே தான் தாக்குதலையா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபமாக கத்தாருடைய அல் ஹுதைதா ஏர்பேஸ் அடிச்சிருக்காங்க. 5th ஏர்பேஸ் பஹ்ரைன்ல அடிச்சிருக்காங்க. அது இல்லாம பார்க்கும்போது குவைத்துடைய ஆயுத குடோன்கள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள் பார்த்தா அமெரிக்காவுடைய ஆயுத குடோன்களும் அமெரிக்காவுடைய ஏர் பேசஸ் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. அப்ப மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு 4 இடத்துல மட்டுமே இப்பவே பாத்தீங்கன்னா ஏர் பேஸ் எல்லாம் தாக்கப்பட்டிருக்குன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் நஷ்டமா தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கு சரியான பதிலடியை தான் ஈரான் கொடுத்திருக்காங்க. ஒன்றும் சாதாரண அடியெல்லாம் கிடையாது, நல்ல ஒரு கடுமையான அடி தான் கொடுத்திருக்காங்க. மறுபக்கம் இஸ்ரேல் நமக்கு என்னப்பா, நாம யார் வம்பு தும்புக்கும் போறதில்ல, யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த போரை ஆரம்பிச்சு விட்டு அமெரிக்கா கொண்டு போய் கோத்து விட்டு வந்துட்டு இப்ப அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க, ஈரான் அமெரிக்காவுடைய தளங்களை வச்சு மத்திய கிழக்குல அடிக்கிறாங்க. 4 இடத்துல பாத்தீங்கன்னா நேத்து மட்டுமே தாக்குதல் கடுமையாக நடத்தப்பட்டிருக்கு. இத்தனையும் நடந்துட்டு இருந்தா நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மட்டும் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு காசாவி லெபனானே கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லெபனான்லயும் காசாலையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஈரான் போருக்கு பின்னாடி வர்றதே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப கூட காசால தாக்குதலை நடத்தியிருக்காங்க. லெபனான்ல பாத்தீங்கன்னா 200 மீட்டர் தூரத்துக்கு ஒரு இதை டனலை மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நேத்து நம்ம சொன்னோம், மறுபடியும் இன்னைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இதுதான் சென்ட்ரலா இருக்குது, ஹப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மற்ற டனலுக்கும் இதுக்கும் லிங்க் இருந்துச்சு, அப்படிப்பட்ட டனலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. டனல் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ தவிர இவங்க சொல்ற அளவுக்கு அது ஒரு முக்கியமான டனலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப காசால கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயுத குடோன் அடிச்சோன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க அது பிளாஸ்டிக்டா, இந்த பிளாஸ்டிக் பழைய குடோனை போய் ஏன்டா அடிச்சுட்டு இருக்கீங்க, அதை அடிச்சு போட்டு ஆயுத குடோன் வேற ஏன்டா போய் சொல்லிட்டு இருக்கீங்கிற மாதிரி இன்னைக்கு காசாவும் கேட்டு வச்சிருக்காங்க. காசாவிலும் லெபனான்லயும் தாக்குதல் நடத்தப்படுவது அழிக்கப்படுவதெல்லாம் உண்மையா இருந்தாலும் கூட, ஆனா அது எந்த அளவுக்கு அதுவே மெயினான
எக்ஸ்டர்னலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றதை நம்புற மாதிரி இல்லை. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரங்கல் செய்தின்னு தான் சொல்லணும். கத்தாருடைய முன்னாள் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு. அவர் வந்து முன்னாள் அதிபர் தான், இப்ப இல்ல, முன்னாடி வந்து இருந்தவர் அதிபராக. அவரு வந்து பாத்தீங்கன்னா தேச தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை வந்து கத்தாருக்காகவும் செஞ்சிருக்காங்க, பாலஸ்தீனத்துக்காகவும் செஞ்சிருக்காங்க. காசாவுக்கு $400 மில்லியன் ஒரே டைம்ல எல்லாம் வந்து பரிசளிச்சிருக்காரு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் கட்டி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறது காசால, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நலத்திட்டங்கள் வந்து பார்த்தா காசாவுக்குலாம் கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல மனசுல தான் சொல்லணும். அவரு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம இருந்து இறந்துட்டாரு. இப்ப அவர் வந்து ஜனாதிபதி கிடையாது, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தார். கடைசியா இப்ப வந்து ஈரான் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, எங்களுக்கு அணுகுண்டு கூட முக்கியம் இல்லை, அதை கூட நாங்க எழுதி கொடுத்துறோம், நாங்க தயார் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறத கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா எங்களுக்கு முக்கியம் ஆர்மோஸ் தான், ஆர்மோஸை நாங்க விட்டு தர மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஆர்மோஸை விட்டுரு, அது சர்வதேச நிலப்பகுதி கடல் பகுதி அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்க வந்து ஆர்மோஸ் ஒன்றும் சர்வதேச பகுதி இல்லை, எங்களோட பகுதி, அணுகுண்டு கூட தயாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கையெழுத்து கொடுக்குறோம். ஆனாலும் வந்து பார்த்தா ஆர்மோஸை மட்டும் விட்டு கொடுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வார்ன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்தே தெரியுது ஈரான் வந்து ஆர்மோஸை விடுறதுக்கு தயாராகவே இல்லை. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்ல ரொம்ப முக்கியமாக மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்துல இருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம், 2 டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டமே வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ அதிநவீன சிஸ்டத்தை தான் கொண்டு போய் அங்க வச்சு வர்றதெல்லாம் கண்டுபிடிச்சு முன்கூட்டியே அடிக்கலன்னு போனா அந்த மிஷினவே அடிச்சிருக்காங்க. ஆனா அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா என்ன பண்ண முடியல, ஈரானுடைய ஏவுகணைகளை செயலிழக்க வைக்க முடியல. அந்த அளவுக்கு தான் அந்த மிஷினுடைய சக்தியே இருக்குன்னு சொல்லணும். அந்த மிஷினால அந்த மிஷினவே காப்பாத்திக்க முடியல. ஆனா அதை வச்சு வந்து பார்த்தா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அரபு நாடுகளை வந்து ஈரான் இருந்து காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புழுகு மூட்டையா அழுத்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த தாக்குதல்ல வந்து 6 அமெரிக்க சோல்ஜர்ஸ் வந்து இறந்திருக்காங்க. அப்ப நேற்று ஒரு நாள் மட்டும் 6 அமெரிக்க சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்கன்னா இந்த அளவுக்கு இழப்பை வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து தழுவிட்டு இருக்காங்க. ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்துச்சு, அதெல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா வந்து வரும்போதே தடுத்துட்டோம்லாம் சொல்லுவாங்க. தடுத்திருந்தா எப்படி 6 பேர் இறந்திருப்பாங்க? தடுக்க முடியாம நிறைய இடங்கள்ல வந்து சேதமாயிருக்குது அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாம கடைசின்னு இந்த ஈராக் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கால வாஷிங்டனுக்கு போய் ஒப்பந்தம் போட போறாங்க. எதுக்குன்னா ஆயில் சப்ளை பண்றதுக்கு. ஈராக்ல இருந்து சிரியாக்கு அப்படியே மேல போய் என்ன பண்றாங்க, ஆயில் சப்ளை பண்ண போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்ப ஈராக் அமெரிக்காவுடைய வலையில விழுந்துட்டு இருக்கு. ஈராக் அமெரிக்காவுடைய வலையில விழுகுதுன்னா அது ஈரானுக்கு நல்லது இல்லை. இப்ப ஈரானுடைய பேக்கப் போர்சஸ் உள்ளக்குள்ள இருக்கிறாங்களே, அவங்க ஏதாவது இதை தடுப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஈராக்கு அமெரிக்காவோட டீலிங்க்கு போறாங்க. மொத்தமாக மத்திய கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா இப்போது சிரியாவை பிடிச்ச மாதிரி ஈராக்கையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க அமெரிக்கா. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.